ஹலோ பேரண்ட்ஸ், நீங்கள் டிசிப்ளின் என்றா என்ன நினைக்கிறீங்க? டிசிப்ளினுக்கும் பனிஷ்மெண்ட்டுக்கும், அதாவது சிக்ஷைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்படி இருந்தால் அது என்னது என்று அறிய விருப்பமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது நல்ல சந்தோஷம். இதான் முதல் திறமை இந்த வீடியோக்கு வாரீங்க. என் பேர் பிரபா. நான் இந்த வீடியோவை சின்ன பிள்ளைகளோட பேரண்ட்ஸுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் கனகாலமாக படிப்பிச்ச இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு சக்ஸஸாக வந்த முறைகளை நான் பேரண்ட்ஸோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முறை டிசிப்ளினை பற்றி உங்களோட கதைக்கலாம்னு இருக்கிறேன். இப்போ நான் முந்தியும் ஒரு வீடியோ டிசிப்ளினை பற்றி நான் விட்டேன், பாசிட்டிவ் டிசிப்ளின். இது அதுண்ட இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்குது. இப்போ டிசிப்ளின்ண்டா என்ன? அநேகமாக பேரண்ட்ஸ் டிசிப்ளின்ண்டா அவங்க நினைக்கிறது அடித்து அவங்களோட கோபமாக இருக்கிறது இல்லையா, தண்டனையாக போயிடும், பனிஷ்மெண்ட்டாக போயிடும். அப்போ என்ன வித்தியாசம் டிசிப்ளினுக்கும் பனிஷ்மெண்ட்டுக்கும்? டிசிப்ளின்ண்டா அவங்க அதிலேருந்து கற்றுக்கொள்ளணும். தாங்கள் விட்ட பிள்ளையிலேருந்து என்னத்தை அவங்க படித்துக்கொள்கிறாங்க என்று நாங்கள் பார்க்கணும். அது அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு நன்மைக்காக நாங்கள் அந்த டிசிப்ளினை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் தண்டனையை கொடுக்கக்கூடாது. பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்குள்ள அவங்களுக்கு அது ஒரு நீங்கள் ஆத்திரத்தில் கோவத்தில் சரி அந்த பயம் தான் மனதில் இருக்கும். அதனால் உள்ள நன்மைகளை அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு 5 விஷயம் எப்படி பேரண்ட்ஸ் பாசிட்டிவாக தங்களோட பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் பண்ணலாம், எப்படி தங்களை அவங்க டேக் கேர் பண்ணலாம் என்ற விஷயங்களை நான் கவர் பண்ண இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த 5ல் முதலாவது பேரண்ட்ஸுக்கு கூல் டவுன். அப்போ முதல் நாங்கள் அவங்களுக்கு டிசிப்ளின் கொடுக்குறதுக்கு முதல் நாங்கள் எங்களை பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் நாங்கள் எங்களை கூல் டவுன் பண்ணணும். இப்போ அவங்க என்னமும் செய்யக்குள்ள நாங்கள் கோவப்பட்டு ஆத்திரப்படக்குள்ள அதில் நாங்கள் எங்களை கோவப்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ நாங்கள் ஆங்க்ரியாக வரக்குள்ள அப்போ நாங்கள் செய்ய டிசிப்ளின் பனிஷ்மெண்ட்டாக மாறி அவங்களுக்கு நாங்கள் கோவத்தோட காரியங்களை செய்ய பார்ப்போம். அப்போ அது அவங்களுக்கு ஒரு நல்ல டிசிப்ளினாக இருக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? பிள்ளைகளோடு செய்துட்டாங்க, இதை உடைச்சிட்டாங்க இல்லையாண்டா அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்றதை அப்படி ஒன்று கேட்டால் பார்த்தா நாங்கள் முதல் எங்களை நாங்கள் கூல் டவுன் பண்ணணும். நான் என்ன செய்கிறேன்னாண்டா ப்ரீத், உள்ளுக்கு மூச்செடுத்து வெளியில் விடணும். அப்போ அப்படி கொஞ்சம் நேரம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்தால் அது கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அது பிள்ளைகளுக்கு முன்னால் செய்கிறண்டு இல்லை, நீங்கள் ஒரு பக்கமாக இருந்து செய்யலாம். ஆனால் அது பிள்ளைகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா இல்லாட்டி டீச்சர்ஸ் அவங்க தங்களை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு முதல் கோவத்தோடு வராமல் அவங்க தங்களுக்கு தாங்களே ஒரு அமைதியான டைமை கொடுக்குறாங்கன்ட்டு. அப்போ அந்த நேரம் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் மூச்சு உள்ளுக்கெடுத்து விட்டோன்னே எங்களை மனம் காமாக இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் அந்த விஷயத்தை பற்றி பிள்ளைகளோட கதைக்காமல் தவிர்த்து கொள்வது நல்லா. அது முதலாவது கூல் டவுன். அப்போ நாங்கள் கூல் டவுன் ஆனோடனே முதலாவது ஸ்டெப், அதுக்கு 2வது ஸ்டெப் அதை கண்டினியூ பண்ணோம். அது என்னென்னா நாங்கள் என்ன மாதிரி பாசிட்டிவாக அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண போகிறோம், எப்படி அதை நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படி யோசிக்கிறது தான் அந்த 2வது ஸ்டெப். அது எங்களுக்கு அப்போ நாங்கள் யோசித்து பார்க்கலாம். இப்போ இந்த பிள்ளை இதை உடைச்சி நான் அதுக்கு ஏன் உடைச்ச என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களோட கோவப்பட்டு செய்தால் அவங்களுக்கு மனதில் ஒரு வால் வந்துடும், பயம். எங்களுக்கு பயந்து தான் அவங்க செய்யாமல் இருப்பாங்க. டிசிப்ளின் அவங்களோட மனதில் இருந்து வரணும். அப்போ அது ஏன் அது உடப்பட்டதுனால என்ன பிரச்சனைன்றதை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆறுதலாக அதை விளங்கப்படுத்தலாம். இப்போ நான் ஸ்கூலில் என்ன செய்கிறேன்னா இப்போ அவங்க பிள்ளைகள் ஏதாவது உடைச்சு நான் இட்ஸ் ஓகே, நாங்களும் தெரியாமல் விழுத்துறது தான் உடைக்கிறது. ஆனால் அடுத்த முறை நீ இது கவனமாச்சை, ஏனெண்டா இதுகளெல்லாம் எக்ஸ்பென்சிவான சாமான். அப்போ இது இன்னொரு முறைக்கு நான் வாங்குறதா இருந்தால் கணக்க காசு கொடுக்க வேண்டி வரும். இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா இந்த காரியங்களை இந்த பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு அண்டு அப்படி கதைக்கக்குள்ள அவங்களுக்கு தெரியுமா, ஓகே இப்போ இதுக்கு காரணம் இருக்குது. அப்பா அம்மா என்ன ஆத்திரம் இல்லை, இந்த பொருளில் உள்ள மதிப்பை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இல்லையண்டா பிள்ளை ஏதாவது ஒரு கூடாத வார்த்தையை சொல்லிட்டேன்டா உடனே பாஞ்சு அந்த ஊற்ற பேச்சு நாங்கள் சொல்கிற இல்லை, யார் உனக்கு சொல்லி கொடுத்தது அடிக்கடா அப்படிடான்னு சொல்லி நாங்கள் இருந்தால் அப்புறம் அது பிள்ளைகளுக்கு உடனே மனதுக்கு ஒரு பயத்தை கொண்டுடும். அப்போ அவங்க ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஸ்கூலில் இருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படுவீங்க, டீச்சர் கோவப்படுவான்னு.
அப்போ அதுக்கு ஒரு முறைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அந்த பிள்ளை நாங்கள் கூப்பிட்டு ஐ ஹர்ட் சம்திங் யூ சேட் அவங்க சிலோட யோசிப்பாங்க, அதை சொன்னால் பிரச்சனையே வருமா. இப்போ நான் சொல்ல டோன்ட் வரி அபவுட் இட், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹியர் இட், தட்ஸ் ஆல். பட் நான் பேச நார்மல், முகத்தை நார்மலாக வச்சுருக்கணும். கோவமாக சிரிப்பா அப்படி ஒன்று வித்தியாசமாக இருக்காது. ஜஸ்ட் போக்கர் ஃபேஸ்ன்னுவாங்க, அப்படி டிரெக்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். வச்சுருந்தா அப்போ அவங்க அதை சொல்கிறாங்கன்னா ஓகே தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், வேர் டிட் யூ லேர்ன் இட் ஃப்ரம். அப்போ நாங்கள் கதைக்கக்குள்ளே அவங்களோட சிரிப்பாக நார்மலாக கதைச்சா அவங்கள்ட்ட விட வரும் கட்டாயம். அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு அவங்களுக்கு நாங்கள் ஒரு திருத்தத்தை கொடுக்கலாம். அப்போ நாங்கள் விட என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலாம்னு யோசிக்கிறது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் நாங்கள் இப்போ 2வது ஸ்டெப்பின் படி நாங்கள் என்ன மாரி அதை ஹேண்டில் பண்ணலாம் என்று நாங்கள் யோசிச்சுட்டோம் தானே. அதை நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சரியான நேரத்தையும் சரியான சிச்சுவேஷனையும் நாங்கள் பார்க்கணும். ரைட் டைம் அண்ட் த ரைட் பிளேஸ். அப்போ அதை என்ன மாரி நாங்கள் செய்யலாம். உடனே டக்கண்டு பாஞ்சிடுச்சு அந்த பிள்ளைக்கு நாங்கள் திருத்தத்தை கொடுக்குறேன்னு நாங்கள் யோசித்தோம்டா அது ஒரு சரியான நேரமாக இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளை அப்போ தான் அந்த காரியங்களை சொல்லியோ இல்லை இதை உடைச்சோ அது அவையோ ஒரு கில்ட்டியாக இருக்கும். சிலவளை தானே செய்து போட்டணுன்றது பிள்ளைகளும் ஒரு விதமாக ஃபீல் பண்ணலாம். அதை நாங்கள் ஓகே விட்டுட்டு நாங்கள் அதுக்கு இன்னொரு காமான டைமை நாங்கள் பார்க்கணும். அதை நாங்களும் காமாக இருக்க, அந்த பிள்ளையும் காமாக இருக்க. பட் அந்த பிள்ளை கோவத்தில் கத்தி கொண்டு இருந்தால் அந்த நேரத்தில் அவங்களோட போய் கதைக்கிறதுலும் பிரயோசனம் இல்லை. அப்போ அந்த நேரம் நாங்கள் அமைதியாக இருந்துட்டு இன்னொரு வேலை செய்யலாம். என்னென்னா பிள்ளைகளுடைய சத்தம் போட்டு அழுது இது கொண்டு ஏதாவது இருந்தாங்கன்னா இங்கே வர சொல்லி கூப்பிட்டு அவங்களோட ஒன்றும் கதைக்க தேவையில்லை. அவங்களோட முதுகை மெதுவாக ராப் பண்ணிக்கொண்டு நீங்கள் கூட காரியங்கள் நீங்கள் புக் வாசிக்கலாம், தைக்கலாம், ஏதோ செய்யலாம். ஆனால் அவங்களோட ஒன்றும் டிஸ்கஷன் இல்லை. ஆனால் அதே நேரம் அவங்களுக்கு நாங்கள் ஆறுதலை கொடுக்குறோம் பேக் ராப் பண்ணுறதால. அப்போ அதன் மூலமாக நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல டைமையும் அவங்க ஆறுதலாக இருக்கிற நேரம் இல்லைனா குழந்தைக்கு பிள்ளைகளுக்கு சொல்ல நீங்கள் ஆறுதலாக இருந்த பிறகு கதைக்கிறேன், நீ காமானோன்னு கதைக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் இப்போ அது அவங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு டைமையும் சிச்சுவேஷனையும் பார்த்து கதைக்கலாம். 4வது ஸ்டெப் நாங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதாவது நாங்கள் பிலீவ் இன் அவர் செல்ஸ். அதாவது நான் இந்த டிசிப்ளினை நான் கட்டாயம் இதை செய்யலாம், நான் வடிவாக ஹேண்டில் பண்ணுவேன் அந்த நம்பிக்கையை எங்களுக்கு இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு டவுட்டாக அவங்களுக்கு டிசிப்ளின் நாங்கள் பண்ணுற நேரம், அதை பற்றி கதைக்கிற நேரம் நாங்கள் எங்களுக்கு டவுட்டாக இருந்து நாங்கள் எங்களோட சொற்களில் மாறி பிள்ளை அப்படி ஏதாவது யோசித்து நாங்கள் சொல்கிறோம்டா பிள்ளையோட விளங்கி கொள்ளுவாங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அப்போ அவங்கள நாங்கள் விளையாட்டு ஏமாற்றலாம், நாங்கள் சொல்கிற எல்லாம் அவங்க நம்பிடுவாங்க அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு நாங்கள் ஒரு ராங் இன்ஃபர்மேஷனோட ஐடியாவை கொடுத்துருவோம். அதனால் நாங்கள் எங்களை நம்பிக்கை நாங்கள் எங்களுக்கு ஐ கேன் டூ இட், ஐ கேன் டாக் டு மை சைல்டு, அந்த ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்னஸ் உங்களில் இருக்கணும். அப்போ அது எனக்கு என்ன செய்யணும்டா நீங்கள் தைரியமாக கதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அது எனக்கு அநேகம் அது கூடுதலாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. சிலவளை குரூப்பாக அவங்களோட கதைக்க வேண்டி வரும். இப்போ ஒரு பிள்ளை விட்ட பிள்ளைக்காக முழு குரூப்லேயும் அந்த பிள்ளையை பற்றி கதைக்கிற இல்லை, அந்த பிள்ளை இப்படி ஒரு விஷயம் நடந்தது, நாங்கள் எல்லோரும் என்ன மாதிரி அதை செய்யாமல் இருக்கலாம். இப்போ அந்த நேரம் நான் உண்மையில மென்டலாக எனக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கிறது என்னென்னா அந்த நேரம் வேறு கேள்விகளும் பிள்ளைகளுக்கு கேட்கலாம். அப்போ அது காட்டும் எங்களில் கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்போ அடுத்த முறை என்ன பண்ணாலும் பிள்ளைங்களை நம்பி எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்களும் எங்களை நம்பி எங்களுக்கு விஷயங்களை சொல்லுவாங்க, தைரியமாக பயம் இல்லாமல் எங்களோட கதைப்பாங்க. 5வது கடைசி பிலீவ் இன் அவர் சில்ட்ரன். இப்போ எங்களோட பிள்ளைகளில் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும். அப்போ இவன் படிக்க மாட்டான், இவனுக்கு எழுத மாட்டான், இவனுக்கு ஒழுங்காவனும் பெறாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நம்பிக்கை இல்லாமல் போனால் அவங்க என்ன செய்தாலும் எங்களுக்கு நல்லது மாதிரி தெரியாது. அப்போ பிள்ளைகளுக்கு தெரியணும் நாங்கள் அவங்கள நம்பிக்கை வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் அதை சொல்லுவோம், எனக்கு தெரியும் நீ அடுத்த முறை நல்ல விதமாக இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லி நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம். அடுத்த முறை இப்படி ஒரு பிள்ளை உனக்கு ஒரு கூடாத வார்த்தையை சொன்னால் இல்லை நேரம் எதையும் எடுக்க சொல்லி நீ எடுத்தா களவெடுக்கிற மாதிரி, அப்போ அதுக்கு என்ன மாரி நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம்னு நாங்கள் பிள்ளையோட சேர்ந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கதைக்கலாம். காட்டுறோம் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவங்கள நம்பிக்கை வச்சுருக்கிறோம், அவங்க படிவாக ஒழுங்காக செய்வாங்கண்டு. மற்றதில் படிப்புலையும் அவங்களுக்கு இப்போ அவங்க 80 மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்கன்றதுக்காக இன்னும் மிச்சம் 20 மார்க்ஸ் எல்லாம் அவங்க அப்படி நாங்கள் கேட்குறது அப்படி மனதை நாங்கள் கஷ்டப்படுத்துகிறதா இருக்கும். அப்போ இவ்வளோ எடுத்துருக்குறாங்க 80, அதுக்கு நாங்கள்
அவங்களுக்கு பாசிட்டிவாக நாங்கள் அவங்களோட கதைச்சி நல்ல இவ்வளோ முயற்சி செய்து எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய எடுக்காததுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதுதான் கிளாஸ்லேயும் நான் சரி இப்போ ஒரு பிள்ளைக்கு நாங்கள் 10 கணக்கு கொடுத்தா இல்லை 8 சரி எடுத்து 2 பிள்ளையண்டா அப்போ நான் பிள்ளையண்டு இப்படி க்ராஸ் பண்ணி போடுறேன் இல்லை, சின்ன ஒரு டாட் போடுவேன், சரியானதுக்கெல்லாம் செக் மார்க் போட்டுட்டு அப்போ நான் அவங்கள காட்டுறக்குள்ள என்னத்தை காட்டுவேன்டா லுக் யூ காட் 8 questions correct என்று சொல்லி அதை காட்டினோடனே காட்டிட்டு பிறகு கடைசியில் only these 2 so you can correct it, you can do it well next time என்று சொல்லி போட்டு அப்படி சொன்னோன்னே அப்போ அவங்களுக்கு தெரியும் ஓகே அது நான் பிள்ளை விட்டுருக்கிறேன் தான் ஆனால் அதுதான் முன்னுக்கு நிற்கிறதுண்டு இல்லையாண்டு. அப்போ நாங்கள் பிள்ளைகளில் நம்பிக்கை வைக்கிறத நாங்கள் அவங்கள காட்டணும். மற்றது ஏதாவது டிசிப்ளின் நாங்கள் செய்யணுமெண்டா பிள்ளை நம்பிக்கை வச்சுருக்கிறதுக்கும் எங்களுக்கும் நல்ல விதமாக இருக்கிறது நாங்கள் அந்த பிள்ளைய அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி ப்ரைவேட் இடத்துல இருந்து கதைக்கலாம். அப்போ உதாரணமாக இப்போ கிளாஸில் வந்து ப்ரைவேட்டாக கதைக்கிறதுக்கு நாங்கள் கொண்டு போகலாம் இல்லை கிண பிள்ளைகள் இருக்கிறபடியே. வீட்டில் இருந்தால் என்ன செய்கிறது, வீட்டில் 2-3 பேர் இருக்கிறாங்கண்டா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிண்டு அவங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் டிசிப்ளின் பண்ணக்குள்ள மற்றவங்களுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும் இல்லையா. அப்புறம் அவங்க வந்தோடனே அவங்களுக்கு பகுடி பண்ணி நக்கல் பண்ணி அவங்கள இனிமேல் எம்பேரஸ் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் ஏதாவது டிசிப்ளினுங்கிற ஒரு பிள்ளை இருந்தால் பிரச்சனை இல்லை, 2-3 இருக்குண்டா ஒன்றுக்கு முன்னால் ஒன்றை நாங்கள் டிசிப்ளின் பண்ணாமல் இருக்கிறது கூட அது பொருத்தமாக இருக்கும். அந்த டிசிப்ளினை எடுக்கிற அந்த பிள்ளைக்கும் அது கஷ்டமாக இருக்காது, அவங்க பிள்ளைக்கு எம்பேரஸ்டாக இருக்காது. இந்த வீடியோவில் 5 விதமான முறையில் இப்படி பேரண்ட்ஸ் நாங்கள் எங்களை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ணலாம் என்றதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இப்போ 5 நாங்கள் ரீகேப் பண்ணினா முதலாவது நாங்கள் கூல் டவுன் பண்ணணும், எங்களை நாங்களே கூல் டவுன் பண்ணி அமைதியாக வேறு நாங்கள் பார்க்கணும். அடுத்தது வந்து நாங்கள் கூல் டவுன் பண்ணிக்கொண்டிருக்கிற டைமில் நாங்கள் என்ன மாதிரி அந்த பிரச்சனைக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம் என்றதை மனதில் நாங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அந்த இதை நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 3வதாக நாங்கள் சரியான டைமையும் இடத்தையும் நாங்கள் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு எடுக்கணும். நாங்கள் சில வீட்டுக்குள்ளே இதுக்கெல்லாம் பார்க்க கொண்டு போய் வெளியில் கார்டனில் அப்படி வித்தியாசமான இடத்துல இருந்து அவங்களோட கதைக்குள்ளே அவங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். 4வது வந்து நாங்கள் எங்களில் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும். we have to believe in ourselves. எங்களுக்கு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு செய்யலும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு முதல் இருக்கணும். அடுத்தது நாங்கள் எங்களோட பிள்ளைகளில் நம்பிக்கை வைக்கணும், பிலீவ் இன் யுவர் சைல்டு. அது 5வது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். இந்த 5 ஸ்டெப்ஸையும் பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ நீங்கள் இந்த 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் அட்லீஸ்ட் 1-2 நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா, இல்லாட்டி இது புதுசாக இருக்குதா, இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதுவும் இருக்கலாம். இப்போ என்னவாக இருந்தாலும் உங்களோட பதிலை நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க, அப்போ நான் அதை வாசிக்கலாம். அதோட எனக்கு இன்னொரு உதவி நீங்கள் செய்கிறதுனெல்லாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்ட்டு உங்களோட நாட்டின் பேரை மட்டும் போடுங்க. இந்தியா, இலங்கை, வேறு ஸ்டேட்ஸோ இல்லாட்டி வேறு கண்ட்ரியில் இருக்கிறீங்களா அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ எனக்கு தெரியும் எத்தனை பேர் எந்த இடங்கள்லேருந்து பார்க்குறீங்கன்ட்டு அதுக்கு ஏற்ற மாரி நானும் வீடியோக்களை நான் பீரியாடிக்கலாக உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. நான் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். பாய்.